வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஏற்கனவே நீங்கள் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு 2 days ரிலீஸ் பண்ண போகிறதா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு குரூப் 2 and 2A ஷெட்யூல் வெளியிட போகிறோம். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தா நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். சரி, ரைட்டு. முயற்சி வெற்றியாகும் அப்படிங்கிற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A ஷெட்யூல், ஓகேங்களா? 2A எக்ஸாமுக்கான ஷெட்யூல் 5000+ கேள்விகள் அடங்கிய இலவச மாதிரி தேர்வுக்கான பார்ட் 1 ஷெட்யூல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்ட் 1 ஷெட்யூல் இன்னைக்கு வெளியிட போறோம். இந்த பார்ட் 1 ஷெட்யூல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் பேசும்போதே உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பர்சனலாக ஒரு சில குவாலிட்டிஸ் வேணும். அந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், அப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில ஐடியாஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, இப்போ அந்த ஐடியாஸ் அப்படிங்கிறது ஒரு வீடியோஸும் உங்களுக்கு, அதாவது ஒரு ஷெட்யூல் வெளியிட போதோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணும் போதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இல்லை என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில், அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற ஸ்மார்ட் ஒர்க் தேவையா இல்லை என்றால் ஹார்ட் ஒர்க் தேவையா அப்படிங்கிறத பார்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து கிளாஸில் பேசும்போதாக இருக்கட்டும், நார்மலாக சின்ன வயசுலேருந்தே, அதாவது ஒரு விஷயத்தில் நீ சக்ஸஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் ஒர்க் வேணும், ஸ்மார்ட் ஒர்க் வேணும் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சரி, அப்போ ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? அப்போ இந்த போட்டி தேர்வுக்கு இந்த ஸ்மார்ட் ஒர்க் எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகுது, அப்போ ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, எஸ், அதாவது கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த போட்டி தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் ஸ்மார்ட் ஒர்க் வேணும். இந்த ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். சரி, ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்கிறீங்களே சார், ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, அது டெவலப் பண்ணுறது நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அப்போ ஸ்மார்ட் ஒர்க் வேணும்னா அப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி பாருங்க, இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு கீழே நான் உங்களுக்கு என்ன போட்டிருக்கேன்? ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் என்ன ஆகாது? வராது. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் வராது அப்படின்னா சரிங்க சார், அப்போது ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த ஸ்மார்ட் ஒர்க் வரும் அப்படிங்கிற கிளாரிட்டி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்? ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். அப்போ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? இந்த ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தானே சொல்கிறோம் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம். சரி, அப்போ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்மார்ட் ஒர்க் வேணும் அப்படின்னா அப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும்? ஸோ அதான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், ஸ்மார்ட் ஒர்க் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான குவாலிட்டிஸ் தேவைப்படுது. அதாவது மூணு விஷயம் என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும்னா கட்டாயம் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அப்போ என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளானிங், அதாவது திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன ஆகுது? இந்த போட்டித் தேர்வுக்கு தேவைப்படுது. சரி, அடுத்து இன்வால்மெண்ட், அடுத்து டெடிகேஷன். சரி, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன வேணும்? பிளானிங் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வேணும். சரி, இந்த பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார், இந்த பிளானிங் இருந்தால் ஸ்மார்ட் ஒர்க் வந்துடுமா அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், ஒன்றுமே கிடையாது. இந்த டைமை பேஸ் பண்ணி தானே சொல்கிறாங்க அந்த ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்ன்ற விஷயத்தையே பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்த ஒரு 10 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 மணி நேரம் செய்யக்கூடிய அதே வேலையை அதே எஃபெக்டிவாக 5 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், அப்போ அந்த 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை எப்படி நம்ம அந்த 5 மணி நேரத்தில் செய்யணும்? அதாவது அதே எஃபெக்டிவாக என்ன பண்ணணும்? அதே எஃபெக்டோட நம்ம அந்த 5 மணி நேரத்தில் செய்யணும் அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லிட்டேன், பிளானிங், இன்வால்மெண்ட், டெடிகேஷன் சொல்லியாச்சு. சரி, இந்த பிளானிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பிளானிங் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி போர்டில் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு மாடல் கொடுத்துட்டாங்க, எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, எதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்குன்றதை சொல்லிட்டாங்க. ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் ஒரு சிலதுக்கு மட்டும் வெளியில் போய் பார்த்தா போதுமானது. நம்ம மெஜாரிட்டி மேக்ஸிமம் 99% ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஸ்கூல் புக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது 6 to 10க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதே 11th 12th எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொஸ்டின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க, அதாவது 6 to 10லேருந்து அதிகமாக கேட்குறாங்களா, இல்லை 11 12லேருந்து அதிகமாக கேட்குறாங்களா, இல்லை எந்த சப்ஜெக்டில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் யூனிட் 8 and 9க்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். அதாவது எந்த யூனிட்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம எது வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸோ எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், புக்கில் படிக்கும்போது பிளான் பண்ணணும். சரி, இதை தாண்டி நம்ம படிக்கிறதுக்கு எப்படி எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரிலாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எந்த மாதிரிலாம் வந்து ரிவிஷன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஃபைனலாக எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் ஒத்து மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா சிலபஸையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணணும். அப்போது நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக A to Z ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கட்டாயமாக, அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது லைன் பை லைன் எப்படி படிச்சோமோ அதே மாதிரி கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ரிவிஷன் பண்ண முடியாது. அப்போ ரிவிஷன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் அந்த எக்ஸாம் கேட்பாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவோம், ரிவிஷன் பண்ணுவோம். அப்போது நல்லா பாருங்க, அப்போ அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? சரி, அந்த ரிவிஷனுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தானே ஆகுது கம்ப்ளீட்டாக உங்களோட அவுட்புட், அது ஓவரால் எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருக்கு. சரி, ரைட்டு. இப்போ இந்த பிளானிங் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பாருங்க, இது இன்வால்மெண்ட். இந்த இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புரியுங்க, அதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஃபுல்லாக 100% உங்களோட இன்வால்மெண்ட்டோட கரெக்டாக படிச்சீங்க அப்படின்னா, படிக்க உட்காந்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் படிக்கிறீங்களா இல்லை 5 மணி நேரம் படிக்கிறீங்களா ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறீங்களான்றது விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு 3 hours உட்காந்து படித்தாலும் இல்லை 5 hours உட்காந்து படித்தாலும் அது ப்ராப்பராக ஃபுல் இன்வால்மெண்ட்டோட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உட்காந்து படிக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, உட்காந்து படிக்கும்போது வேற எதையோ உட்காந்து யோசிச்சுட்டு வேற எதையோ திங்க் பண்ணி உட்காந்து படிக்க எந்த விதமான யூஸும் கிடையாது. அதாவது இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்கன்னா அதை திரும்ப எப்பயுமே நீங்கள் மறக்காத மாதிரி உட்காந்து படிக்கணும். நான் இப்போ படிக்கிறேன் சார், ஒரு 5 நாள் எடுத்து கழிச்சா ஒரு 5 நாள் கழிச்சு திருப்பி அதை பார்த்தா மறக்கிற மாதிரி இருக்கு, இல்லை ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அப்போ அன்றைக்கி உட்காந்து அந்த 5 மணி நேரம் படிச்சது வேஸ்ட் தானே. அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் உட்காந்து படிக்கும்போது ஃபுல் இன்வால்மெண்ட்டோட படிக்கணும். அதாவது நீங்கள் படிக்கிறத எப்பயுமே உங்கள் லைஃப் டைமில் மறக்காத மாதிரி ஃபுல்லான பண்ணும். 100% இன்வால்மெண்ட்டோட படிச்சிங்கன்னா எப்பயுமே மறக்காது, அந்த எக்ஸாமை சூப்பரான பண்ணலாம், டேக்கிள் பண்ணலாம். சரி, அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் டெடிகேஷன். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க, அதாவது நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் சார், நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 hours தான் கிடைக்குது, 4 hours தான் கிடைக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு உங்களோட ஒர்க்கை என்ன பண்ணுறதில்ல, ப்ராப்பராக பண்ணுறது இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்த போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், எந்த காரணத்தையும் தேடாதீங்க. நீங்கள் காரணத்தை எடுத்து முன்னாடி வச்சிங்கன்னா செய்யக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக பண்ண முடியாது, எஃபெக்டிவாகவும் இருக்காது. அதாவது இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா டெடிகேஷன் அப்படிங்கிற விஷயம் கட்டாயம் 100% வேணும். நீங்கள் டெடிகேட் பண்ணாமல் கண்டிப்பாக கஷ்டங்கள் இல்லாமல் கண்டிப்பாக எதுவும் ஜெயிக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜெயிச்சு போயிருக்கிற ஒருத்தரும் உங்களை மாதிரியான எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான் போயிருப்பாங்க, அவங்க தான் ஜெயிச்சும் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, அதனால் டெடிகேட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் என்ன பண்ண முடியாது, உங்களால் கிளியர் பண்ண முடியாது. சரி, அடுத்து பாருங்க, உங்களுடைய டார்கெட் பிளான் ஏவா இல்லை பிளான் பியா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நல்லா பாருங்க, நான் கண்டிப்பாக இந்த வாட்டி நான் இப்போ எழுதக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நான் உள்ளே போகணும் சார், எனக்கு இதை விட்டால் ஒரு ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறது பிளான் ஏ. இல்லை சார், நான் சும்மா எக்ஸாம் எழுதி பார்க்குறேன், நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் இந்த வாட்டி சும்மா எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு நான் அடுத்த வாட்டி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் படித்து எழுதலான்னு இருக்கேன் அப்படிங்கிறது பிளான் பி. நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேர் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்குது. ஆல்ரெடி இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் நிறைய ஒரு 3-4 இயர்ஸாக படிக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்லியிருந்தேன், அதாவது இந்த போட்டித் தேர்வு இந்த வாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா புது சிலபஸ், புது புக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணி ஆகணும், அவங்களுக்கும் புது சிலபஸ் தான், அவங்களுக்கும் புது புக்கு தான், அவங்க எல்லாமே என்ன பண்ணி ஆகணும், எல்லாத்தையும் புதுசாக தான் படிச்சாகணும். நீங்களும் என்ன தான் பண்ணி ஆகணும், எல்லாத்தையும் இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்களும் எல்லாத்தையும் புதுசாக தான் புதுசாக தான் படிச்சாகணும். அப்போது எல்லாருமே இந்த வாட்டி எப்படி இருப்பீங்க, இந்த வாட்டி எழுத போகிற எக்ஸாமில் பிளாட்ஃபார்மில் ஈக்குவலாக இருப்பீங்க. அப்படின்னும் போது இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது, பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. எக்ஸாம் ஈஸி தாங்க, நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸாம் ஈஸி தான். நீங்கள் கரெக்டாக அதை பிளான்டாக பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் அதை பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க, இன்னொரு விஷயமும், நீங்கள் இந்த வாட்டி இல்லை, நீங்கள் அடுத்த வாட்டி எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் கஷ்டப்படணும், அப்போது நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். நானா சொல்கிறேன், இந்த வாட்டியை ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரே வாட்டியில் ஜெயிச்சுட்டு போயிடலாம், அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வைக்காதீங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து பிளான் ஏ அப்படின்னு போட்டு நான் மெயின்ஸ் குரூப் 2 and 2A போட்டிருக்கேன். என்ன சார், நாங்கள் இப்போ தான் ப்ரிலிம்ஸே படிக்க ஆரம்பிக்கிறோம்,
இன்னும் ப்ரிலிம்ஸே நாங்கள் ஃபுல்லாக சிலபஸ் முடிக்கல, நீங்கள் அதை பற்றி வந்து அதுக்குள்ளே வந்து மெயின்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்களே சார். ஸோ விஷயம் அங்கே தாங்க இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஜெயிச்சுட்டு மெயின்ஸில் வெளியே வந்தாலும் வெளியே வந்தது தான். இல்லை நான் நீங்கள் மெயின்ஸில் ஜெயிச்சுட்டு இல்லை சார் நான் குரூப் 2 தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் நான் அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் வெளியே வந்தாலும் வெளியே வந்தது தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்கள் ஓவராலாக இந்த எக்ஸாமில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா கட்டத்துலையும் ஜெயிக்கணும். இதுதான் முக்கியமானதுங்க. அதாவது இப்போ எல்லாரும் எதை பற்றி வச்சுட்டு இருப்பாங்க, ஃபிலிம்ஸ் எக்ஸாம் வருது, ஆனுவல் பிளான் வெளியிட்டாங்க, இப்போ அந்த எக்ஸாம் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபிலிம்ஸை பற்றி யோசிப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் ஃபிலிம்ஸை பற்றி யோசிங்க, நீங்களும் ஃபிலிம்ஸ்க்காக ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறேன், டெய்லியும் ஒரு 1 hour, ஓகேங்களா, 1 hour இல்லை ஒரு 1.5 hour இல்லை 2 hours, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு 2 hour மெயின்ஸ்க்காகவும் இன்டர்வியூக்காகவும் பிளான் பண்ணுங்க. அதாவது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு சின்ன ஐடியா சொல்கிற பாருங்களேன். இப்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நாங்கள் எப்படி கொடுப்போம், கிளாஸ் எப்படி கொடுக்குறோம், பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் தான் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நம்ம என்ன இருக்குது, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், மெயின்ஸில் என்ன இருக்குது, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இதுதான் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, ப்ரீவியஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன் இருக்குது, எஸ்ஏ ரைட்டிங், இதெல்லாம் இது பண்ண இருக்குது. ஸோ இதை அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பாருங்களேன். இந்த டிரான்ஸ்லேஷன் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இது கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நீ தமிழ் மூலியமாக தான் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல இந்த கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்ல ரீட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு என்ன ஆகிடும், அந்த டிரான்ஸ்லேஷன் வந்துடும். அதுக்கு தமிழுக்கான அர்த்தம் என்ன இங்கிலீஷ்ல, இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்க்கான அர்த்தம் வந்து தமிழ்ல என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, இப்பயே ஒரு முறை சும்மா நீங்க ரீட் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஐடியா வந்துடும். அதாவது நீங்க பிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் ஃபுல்லா பார்த்துக்கலாம், மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா இன்டர்வியூ பார்த்துக்கலான்ற மைண்ட் செட் போகாதீங்க. இப்பவே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றேன். அதுக்காக வந்து டெய்லி யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 24 hours ஒரு தூங்குறதுக்கு ஒரு 7 hours போட்டுங்க. ஸோ அதர் எல்லாம் மற்ற ஒர்க்கு ஒரு 3 hours போட்டுங்க. ஒரு நம்மளுக்கு கையில் எத்தனை இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 hours, 15 to 16 hours நம்ம கிட்ட ஒரு நாளைக்கு சாலிடாக இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், அந்த 15 to 16 hours ஒரு நாளைக்கு நம்ம ப்ராப்பராக ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா, கண்டிப்பாக கிடையாது. தேவையில்லாத விஷயத்துக்கு எவ்வளோ விஷயத்தை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இதில் எக்ஸாமில் ஜெயிக்கணும்னா நம்ம அடுத்து வரக்கூடிய மெயின்ஸ்க்காகவும் இல்லை இன்டர்வியூக்காகவும் நீங்கள் டெய்லியும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக எந்த இடத்துலையும் பின்னாடி போக மாட்டீங்க. அதாவது இப்போ ஒன்றுமே கிடையாது, இன்ஸ் டெவலப்மெண்ட்டு, ப்ரீஷியஸ் ரைட்டிங்கு, காம்ப்ரஹென்ஷனு, எஸ்ஏ ரைட்டிங், இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டாங்க. இதெல்லாமே ஸ்கூலில் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டது தான், சரிங்களா. இது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக அதில் என்ன இருக்குது எப்படி கேட்டிருக்காங்க, சிம்பிளாக நீங்கள் அதுக்காக டெய்லி ஒரு 2 hours நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே வந்தீங்கனாலே நீங்கள் ஃபிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் போகும்போது நிஜமாக சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போது நீங்கள் முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. அதனால் மெயின்ஸுக்காக இப்போயே ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ரொம்பலாம் இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்படி டெஸ்ட் பேட்ச் நான் கொடுக்க போகிறோம், அதில் கொஸ்டின்ஸ் பைலிங்குவல் தான் இருக்க போகுது. ஆனால் சொல்கிறேன், அந்த 2 கொஸ்டின்ஸையும் பாருங்கள், தமிழில் இருக்கிற இதையும் பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் பாருங்கள். அப்போ தான் ட்ரான்ஸ்லேஷன் வரும். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் மட்டுமே பார்க்குறதால என்ன ஆகாது, உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் எங்கேயுமே டெவலப் ஆகாது. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டினை நீங்கள் தமிழில் பார்க்குறீங்கன்னா கீழே இங்கிலீஷில் உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது போக போக வந்துடும், சரிங்களா. சரிங்க, அடுத்து இப்போது ஷெடியூல் பற்றி இப்போ தாங்க பார்க்க போகிறோம், சரிங்களா. ஒன்றுமே இல்லை, ஷெடியூல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் யூடியூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூடியூப்பில் லிங்க்ல கொடுத்துருவாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டும் லிங்க்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் உங்களுக்கு டெலகிராம்லையும் கொடுத்துருவாங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஷெடியூல் பற்றி நம்ம ஒன்றுமே இல்லை, நான் சும்மா உங்களை ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிடுறேன், பார்த்துங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு சில விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருங்க. இது ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான், கிளாஸ்லேயும் பசங்க கிட்ட பேசும்போது சொல்லக்கூடிய விஷயம் தான். அதாவது சிலபஸ் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறதாங்க சிலபஸ், சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறதாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கேன், யூனிட் 1ல் ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஜென்ரல் சயின்ஸில் என்ன டாபிக் அப்படிங்கிறதும் கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையும் போட்டு எடுத்து ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. நம்ம பண்ண தப்பே தெரியுங்களா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறது, எடுத்தோன்னா அப்படியே ஒரு 4 நாள் 5 நாள் உட்காந்து அப்படியே ஃபுல்லாக மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே உட்காந்து லைன் பை லைன் பார்த்துறது. ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சிக்க, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கான பர்பஸே நீங்கள் மறந்துட்டீங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வர போகிறது கிடையாது, ஏதோ 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும் அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கான பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்டில் அந்த எக்ஸாம் ட்ரெண்டை நம்ம கரெக்டாக பிடிச்சி ட்ராவல் பண்ணுறது மட்டும் தாங்க, இதில் வேறு எந்த ரீசனுமே கிடையாது. அப்போ அந்த எக்ஸாம் ட்ரெண்டை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ச் பை இன்ச், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரே நேரத்தில் பார்க்காதீங்க.
அப்பப்போ டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 1 ஹவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அடங்கியிருக்கு. புரிஞ்சுங்க. அந்த விஷயத்தை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக என்ன பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவாங்க. அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் அந்த ட்ராக்கை தாண்டி வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அடுத்து பாருங்க, அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். இப்போ இந்த ஃபிசிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிசிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸை மட்டும் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துங்க. இந்த 2020-21 எடுத்தது, ஐ மீன் இந்த சிலபஸ் மாறினதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் புக்கு மாறினதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துங்க. அதில் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதில் ஃபிசிக்ஸ் மட்டுங்க, ஃபிசிக்ஸ் மட்டும் மற்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே உட்காந்து என்ன பண்ணுங்க, மொத்தமாகவே ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 50 கொஸ்டின் இருக்குங்க ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரில். அவ்வளோ கூட இருக்காது, ஒரு 25 கொஸ்டின் தாங்க இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, ஓவராலாக ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்களா, இல்லைனா வந்து மேசிவ் ஃபாலோயிங்காக கேட்டிருக்காங்களா, இல்லைனா டேரெக்டாக கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபுல்லாக என்ன பண்ணுங்க பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் பர்டிகுலராக இன்னும் கோராக போய் இந்த 2 டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க, அப்போ இந்த 2 டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, அப்போ இந்த 2 டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சிம்பிள்ங்க. இதில் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் சொல்லித்தர முடியாது. இப்போ நீங்களும் ஒரு பக்கம் என்ன பண்ணணும், ஒரு ஆங்கிளில் நீங்களும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் தட்டினா சத்தம் வராதுங்க, 2 கை சேர்த்துனா சத்தம் வரும். அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் சைடு வந்து உங்களோட எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சிலபஸ் பற்றி சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன சொல்லிட்டு ஆல்ரெடி நான் 10 யூனிட்லேருந்து பர்டிகுலராக ஒரு 2 டாப்பிக்கில் 3 டாபிக் கொடுத்துட்டே வருவோம். அடுத்தடுத்த பாட்டில் இதே மாதிரி தான் வரும். அப்படியே அடுத்தடுத்து டாபிக் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சிலபஸை கொடுத்துட்டே வரும், அப்படியே கிளாஸ் போகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, யூனிட் டெஸ்ட் 3 அதெல்லாம் டேட் போட்டிருக்கு, பார்த்துங்க. உங்களுக்கு கீழே பிடிஎஃப்ல கொடுப்போங்க, அதில் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே பாருங்க, லாஸ்ட்டாக முடிஞ்சவங்க இதாங்க இம்பார்ட்டன்ட்டு. இப்போது இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் சூப்பராக பண்ணுவாங்க, இதாங்க விஷயமே. இந்த 10 டெஸ்ட் நீங்கள் அது ரொம்ப ஈஸி. ஒரு டெஸ்ட்டும் 2 டாபிக் ஈஸியாக படித்து எழுதிட்டே வந்துடுவீங்க. ஆக்சுவலாக அதுதான் விஷயம் இல்லை. அதாவது ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது மொத்தமாக உட்காந்து அந்த 10 டெஸ்ட்டே உட்காந்து 10 டெஸ்ட்டுக்கான சிலபஸே உட்காந்து நீங்கள் சூப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு இதை எவ்வளோ நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்கள் வைக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டில் உங்களோட மார்க் வருங்க. ஸோ ஸ்லிப் டெஸ்ட்டில் விட்டுட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் சேர்த்து பார்த்துக்கலாம், ஃபுல் டெஸ்ட்டில் சேர்த்து படிச்சுக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் வந்து தேர்வுக்கான முக்கிய அறிவுரைகள்னு கொடுத்துருக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து பிடிஎஃப்லேயே இருக்கும், பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இதான் அது கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் எங்கே எப்படி மற்றும் எப்படி படிப்பது, ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம், நீங்கள் அதில் பாருங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வினாத்தாள், தேர்வுக்கான வினாத்தாள் எப்படி பெறுவது, கேள்விக்கான விளக்கம் எப்படி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், இது எல்லாமே அதில் கொடுத்துருக்குங்க. புரிஞ்சுக்க. கடைசியாக வந்து ஒரு சின்னதாக எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான், அதை சொல்லி அந்த ஸ்டோரியோட முடிச்சிடலாம். அதாவது பாருங்கள், இந்த ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி சொல்லியிருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு 2 பேர்கிட்ட ஒரு கோடாலி கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், அதை வச்சு தான் சொல்கிறேன். 2 பேர் ஒரு கோடாலி கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், எதையுமே யோசிக்காமல் போய் எடுத்தோன்னு என்ன பண்ணுறான், அந்த கோடாலி போய் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடறான். சரிங்களா? ஸோ மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், என்னடா இந்த கோடாலி இவ்வளோ முக்கியம் இருக்குது, இதை வச்சு நம்ம எவ்வளோ நேரம் வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு 1 மணி நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் என்ன பண்ணுறான், அந்த கோடாலியை தீட்டுறதுக்காக டைம் செலவு பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு 3 மணி நேரத்தில் போயிட்டு அந்த மரத்தை வெட்டி முடிச்சிடறான். அவன் 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணான் தான், 1 மணி நேரம் தீட்டினான் தான், ஆனால் அதே வேலையை யார் சீக்கிரம் முடிச்சுது அப்படிங்கிறது தான் விஷயங்க. சரிங்களா? ஸோ அதாவது எல்லா ஒர்க் ஒன்று தான், ஆனால் அது யார் அந்த டைமுக்குள்ளே ஒரு சீக்கிரமாக முடித்தாங்க அப்படிங்கிறதாங்க விஷயம். அதில் 2 பேர் மரத்தை வெட்டி தான் முடித்தாங்க, ஆனால் இங்கே யார் சீக்கிரம் முடித்தாங்க அப்படிங்கிறதான் விஷயம். அதே மாதிரி தான் உங்களுக்கும். அதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் யோசித்தால் மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஒர்க் வரும், இல்லைனா வராது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் எடுத்தோன்னு வந்துருமா சார்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண தான், நீங்கள் டே பை டே உங்கள் ப்ராசஸை பண்ண தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயமே கண்டிப்பாக வரும். அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சக்கூடிய விஷயமோ அப்படிங்கிற விஷயம் அது கிடையாது. அது உங்களுக்கா நான் டே பை டே பில்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ எடுத்தோன்னே வராது. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் எப்போ கரெக்டாக பிடிக்கிறீங்களோ சூப்பராக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாங்க. ஸோ இந்த டெஸ்ட் நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? ஒரு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறமா அந்த இதில் வந்து தயவுசெய்து உங்களோட மார்க்கை மட்டும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அதுதான்
எங்களுக்கான ஒரு இது சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தடுத்து மற்ற ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு எந்துவாக இருக்கும். தேங்க்யூ.